ஜோசியத்த ஜோதிடம், ஜாதகம். ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா சாதகம். நான் என்னோட பெர்சனல பத்தி சொல்றத விட, நான் டைரக்ட்டா எனக்கு எப்பவுமே இதுக்குள்ள குதிச்சிரணும் உள்ள. அப்படி ஒரு பேஷன் சில விஷயங்கள் நமக்கு லைஃப்ல பேஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி பேஷன்ல எனக்கு ஒண்ணு வந்து ஃபுட்டு. 2வது வந்து அது மிஸ்டிக்கல் ஃபீல்டு. யாருமே தொட துணியாத, யாருமே நெருங்க பயப்படுற ஒரு 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 போன ஒரு விஷயத்த அந்த இடத்துக்கு போனா பயம் வரும். அத தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நெனைப்பாங்க. அத சொல்லாதீங்கன்னு நெனைப்பாங்க. அந்த மாரி ஏரியாஸ் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் குடுத்து என்ன ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாரி நான் தேர்ந்தெடுத்தது தான் முதல்ல நியூமராலஜி. ஸோ விளையாட்டு போல எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், எனக்கு ரெகக்னிஷன் ஒரு அப்ரிசியேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூமராலஜிக்குள்ள போனது. ஏன்னா டிஎன்ஏ ரீதியாகவே பரம்பரையில எந்த ஒரு விஷயமுமே லதா எனிதிங் ஒரு லைஃப்ல ஒரு நபர் ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா, மேல முன்னோர்கள்கிட்ட அந்த எனர்ஜி இல்லாம கீழ அது வரவே வராது. மேல ஒரு விஷயம் நல்லது இருந்தா, கீழ இருக்கிறவங்களுக்கு அந்த நல்லது வந்தே தீரும். மேல ஒருத்தர் ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னா, கீழ இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் ஆகியே தீரும். இந்த பெர்சன் அத என்ன ஆக்டிவேட் பண்றாங்க. அது எப்படி ஆக்டிவேட் பண்றாங்க? எங்க பரம்பரையில ஒருத்தர் கொலைகாரங்களா இருந்தா, நான் கொலைகாரன் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. எனக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன தற்காத்துக்க கூட நான் ஒரு சிச்சுவேஷன்ல நான் தள்ளப்படுறேன். அந்த செகண்ட நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்? ஆனா அதே சூழ்நிலை அந்த ஜாதகர் எதிர்கொள்வாங்க. எப்படி டிஎன்ஏ ரீதியா நோய்கள சொல்றோமோ, டிஎன்ஏ ரீதியா கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயி வந்திருக்கும். அதனால தான் நம்ம செய்ற பலாபலன்களுக்கு உண்டான பலனையும் ஜாதகம் சொல்லிரும். பரம்பரையில இருக்கிற பலாபலங்களையும் ஜாதகம் சொல்லிரும். முதல்ல ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் கையில எடுத்தோனே எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஃபியூச்சர். என்னோட ஃபியூச்சர் என்ன? ஒரு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நம்ம வச்சிருக்கிற ஜாதகம் இஸ் நாட் அவர் ஃபியூச்சர். இட்ஸ் அவர் பாஸ்ட்.